வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் ப்ராடக்ட்டு இல்லைனா டிஐஒய் ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கான ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு மெட்டீரியல் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். என்னென்னா இப்போ ஒரு நோட் இருக்கும் இல்லையா, அதில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த அட்டையை மட்டும் நான் எடுத்து கட் பண்ணுறேன். அதாவது நமக்கு எந்த சைஸ் வேணும், இந்த ப்ராடக்ட் எந்த சைஸ் உங்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நடுவில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அளவு வர்ற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பேஸ் வர்ற அளவுக்கு 2 சைடும் மடக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நோட்டு மாதிரி பண்ண போகிறோம், அதனால் இப்படி மடக்கலாம். இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய நோட் நம்மள்கிட்ட இருக்கும். ரூல்டாக இருந்தாலும் சரி, அன்ரூல்டாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கலாம். நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஒன் சைடு யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதை அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நிறைய அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி அந்த அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பிங்க் கலரில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலரில் கவர் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் பிளாக் கலர் எனக்கு கலர் ஷீட் கிடைக்கல, அதனால் பிங்க் கலர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ வச்சு கட்டுறல அதே மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நோட்டு அட்டையிலே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ளூ கலர் ஷீட் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுலேயே இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல் எடுத்து நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா அங்கன மடங்கின மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கேல் வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் பென்சில் வச்சு பண்ணேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. அந்த பெருசில் பாருங்கள், உள்ளே ஸ்கை ப்ளூ கலர்லேயும் மேலே பிங்க் கலர்லேயும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஒட்டினதில் ஆப்போசிட்டாக ஒட்டியிருக்கோம். இப்போ அதை நம்ம ஆல்ரெடி ஒட்டியிருக்கோம் இல்லையா, பிங்க் கலர் ஷீட்டுக்கும் ப்ளூ கலர் ஷீட்டுக்கும் இடையில நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். இப்போ அதை இடையில வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். விரலை வச்சு நல்லா இது ஃபெவிகால் ஈக்குவலாக இருக்க மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது எதுக்குன்னு தெரியுது உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் இப்போ நம்ம இந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் தாராளமாக நிறையாவே வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்போ ஃபெவிகால் ஒவ்வொரு சீட்லேயும் நம்ம வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நடுவில் இப்படி பேப்பர்லேயே வச்சுக்கணும். தென் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோன் கவர் மாதிரி அதுலேயும் நம்ம பேஸ்ட் வச்சுக்கணும் நல்லா. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சு லைட்டாக அமுக்கி விடுங்க. நல்லா ஈக்குவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே அதாவது பேஸ்ட் பண்ணி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு சீட்டில் இந்த மாதிரி ஒரு பொம்மையை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக தனித்தனியாக தான். நான் ஆல்ரெடி இதே மாதிரி டெடிபியர் எப்படி பண்ணுறது, பாண்டா எப்படி பண்ணுறதுன்றத நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீட்டும் கூட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சீட்டு தான். அதாவது ஒன் சைட் ப்ரிண்ட் அவுட் போட்ட சீட்டில் தான் இந்த பொம்மையை பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டில் மட்டுமே பண்ணுறோம். இது கலர் சீட் மட்டும்தான் நம்ம புதுசாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 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 நோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷெட்யூல் நோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கே நம்ம எழுதி வைப்போம்ல, அப்டேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நோட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா அவங்க ஆர்வமாக எழுதுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம். சும்மா நம்ம சேனல் பேரை தான் நான் எழுதுகிறேன். பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபீல் பெட்டராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.
கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இந்த இதுக்குள்ளே ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். நம்ம பேப்பர் வச்சதுக்கு நீங்கள் ஃபோட்டோ வச்சோம் அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.